இப்போ அதிமுக கொண்டுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுமே மக்களுக்கு பயன்படுது, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பாக இருக்குது. அதனால் அந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம பேர் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக செயல்படுதா? ஆமாம் சார், அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். அதில் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மடிக்கணினி திட்டம் 2011 கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில். அந்த மடிக்கணினி திட்டம் என்னென்னா, யாருக்கு கொடுத்தாங்க? முதல்ல 11வது 12வது படிக்கின்ற மாணவர்களுக்கு. 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லைல்ல. அப்போ அரசியல் நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க. அவர்கள் உண்மையிலேயே பயனடையணும்னு. அப்போ ஏன் நான் அந்த திட்டத்தை சொல்கிறேன்னா, அப்போல்லாம் மொபைல் ஃபோனே பெருசுங்க. மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறதே பெருசு. நிறையா கிராமங்கள்லாம் இந்த லேப்டாப்பு தான் அந்த கிராமத்துக்கே முதல் லேப்டாப்பு. ஓகே, அதை படித்து நான் இந்த பத்திரிகை துறையில் வேலை பார்த்ததுனால நிறையா நான் உட்பட நிறைய பத்திரிகை துறை நண்பர்களை எடிட்டிங் வேலையை கற்றுக்கிட்டதே அந்த அம்மா கொடுத்த இலவச லேப்டாப் மூலம் தான். நம்ம மச்சா மாமான்னு சொல்லி நம்மளோட உறவினர்கள் வாங்கியிருப்பாங்களே மாணவர்கள், அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆக இப்படி ஒரு திட்டம் என்பது நேரடியாக மக்களுக்கு பயனடைச்சதாக தான். மிதிவண்டி அதே போல் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் இருந்து, புத்தகத்தில் இருந்து, பேனா உட்பட தலைவரத்தோட என்ன கூட கொடுத்தாங்க தெரியுமா? இப்படி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஓகே, அப்போ இந்த எல்லா திட்டத்தையுமே தான் கொண்டு வந்தது அல்லது நாங்கள் கோரிக்கை வச்சதுனால தான் செயல்படுத்தினாங்க இப்படி போல் சொல்வதுங்கிறது